அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். குருதேவரின் திருப்பெயரில் ஆரம்பிக்கப்படும் பணிகளில் தீயவர்களை இணைத்து கொண்டு அவரது பெயருக்கு களங்கம் சேர்க்காமல் பார்த்து கொள்ளுங்கள். எனக்கும் குருதேவருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை, உருவம் மட்டுமே வேறு. எப்போது நீ பகவானை சரணடைந்தாயோ அப்போதே என்னுடையவன் ஆகிவிட்டாய், வருந்தாதே. நம் குரு அத்வைதி, நீங்கள் அவரது சீடர்கள், எனவே நீங்களும் அத்வைதிகளே. நீங்கள் அத்வைதிகளே என்பதை உரத்த குரலில் நான் கூறுவேன். நமது குருதேவர் உயிருணர்வுடன் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார், ஒளி உடலில் இருக்கிறார். அதனால்தான் பலரும் மிக விரைவில் தியாகம் வரப்பெற்று துறவிகளாகிறார்கள். இந்த உடம்புதான் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் பெரிய மாயை. கடைசியில் இந்த மாயையும் வெட்டி எறிந்துவிட வேண்டும். மகளே, இந்த உடம்பு என்பது என்ன? கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான். இதற்கு போய் இவ்வளவு கர்வம் எதற்கு? மகளே, இந்த உலகில் கணவனாகட்டும், மகனாகட்டும், உடம்பாகட்டும் எதுவும் உண்மையல்ல. இந்த மாயைகளின் பந்தத்தை வெட்ட முடியாவிட்டால் சம்சாரக் கடலை கடக்க முடியாது. எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் வகையில் உன் மனதை அமைத்து கொள்ள வேண்டும். பணத்தில் என்ன இருக்கிறது மகளே? குருதேவரால் பணத்தை தொடக்கூட இயலாது, கை பின்னுக்கு இழுத்து கொள்ளும். இந்த உலகம் உண்மை இல்லை, கடவுள் ஒருவரே உண்மை என்பார் அவர். ஒருவர் தனது புண்ணிய பாவங்களை குறித்து பேசினால் கேட்பவர்களும் கூட அவற்றில் ஏதோ கொஞ்சமாவது பங்கை ஏற்றே தீர வேண்டும். ஒருவன் உன்னிடம் தன் பாவத்தை சொல்வதாக வைத்துக் கொள்வோம். பின்பு எப்போது அவனை நினைக்க நேர்ந்தாலும் அவனது பாவமும் சேர்ந்தே நினைவில் வரும். அது உன் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும்.